ரஷ்யா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாலசுப்ரமணியம் சொல்கிறாரு, எப்பா எல்லாம் நல்லா வந்திருக்குப்பா, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாலசுப்ரமணியம் தோளில் ஒரு கை வந்து விழுகிறது. திரும்பி பார்க்கிறார், அங்கு எம்ஜிஆர் நிற்கிறார். எம்ஜிஆர் அப்படியெல்லாம் வீட்டுக்கு போகலை. தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்தது. அதன் முதல் வண்ணப்படத்தில் எம்ஜிஆர் தான் கதாநாயகன். ஒளிவிளக்கில் ஒரு மாறுதல் என்னவென்றால், இந்த பாடலில் எம்ஜிஆர் குடித்தது போல் நடித்திருக்க மாட்டார், குடித்து விட்டே வந்திருப்பார். எம்ஜிஆர் முதலமைச்சர் அரியணையில் ஏறும் வரை திரையுலகிலும் அவர்தான் முதலமைச்சர். சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரர், மாபெரும் வெற்றியின் நாயகன். அரசியலுக்குள் செல்லும் வரை திரையுலகத்தின் முடிசூடா மன்னர். ஜாதி சமய மத பேதம் வேற்றுமை பார்க்காமல் நாடெங்கிலும் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் எம்ஜிஆர் பிழைத்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களே. இதே காட்சி அமைப்பு தானே இந்த பாடல். சவுகார் ஜானகி பாடுவது. இந்த முக்கிய எண் வரிசையில் வரக்கூடிய படங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், அதிலும் 100வது படத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். தேர்ந்தெடுத்து நடிப்பார்கள். அந்த வகையில் எம்ஜிஆருக்கு 100வது படம். திரைகடல் ஓடியும் திரவியங்கள் பல தேடி தேடிய திரவியங்களை அந்த அருமருந்தினை தான் மட்டும் அருந்தாமல் அகிலம் அருந்த வேண்டும், பயன்பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் தன்னுடைய நோக்கத்தை செவ்வனே செப்பனிட்டு கொண்ட அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது, கருப்பு வெள்ளை காலகட்டங்களிலேயே எம்ஜிஆர் ஒரு வண்ண நாயகன், கனவு கண்ணன். பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எம்ஜிஆர் கலர் மாதிரி ஜொலிப்பார். கலர் படங்களில் எப்படி இருப்பார் பாருங்க. கலர் படங்களை இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் எடுக்க வேண்டுமென்றால் அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியெல்லாம் கலர் ஃபிலிம் அங்கேருந்து இறக்குமதி ஆகிராது. அப்படியே கிடைச்சாலும் ஒரு லாட்டு வந்து அடுத்த லாட்டு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். அப்படி இருக்க எப்படியோ வண்ணப்படங்களை உருவாக்க வேண்டுமே, பல தயாரிப்பாளர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏதுவாக ஆதரவாக இங்கே எம்ஜிஆர் என்கின்ற ஒரு வண்ண நாயகன் மின்னிக் கொண்டிருந்தார். சரி, கஷ்டப்பட்டாகிலும் கலர் ஃபிலிமை வரவழைத்து எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து எடுத்தால் செலவழித்த காசையெல்லாம் எடுத்துடலாம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். காரணம், இவர் எம்ஜி ராமச்சந்திரன், மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் தென்னிந்தியாவின் முதல் வண்ணப்படமான, தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்தது. அதன் முதல் வண்ணப்படத்தில் எம்ஜிஆர் தான் கதாநாயகன். எம்ஜிஆர் பிக்சர் சார்பில் எம்ஜிஆர் முதலில் தயாரித்த, அதுவும் பகுதி கலர், நாடோடி மன்னன் எம்ஜிஆர் தான் கதாநாயகன் இரட்டை வேடத்தில். சரி, சரவணா ஃபிலிம்ஸ் அவர்களுக்கு முதல் வண்ணப்படம் படகோட்டி, கதாநாயகன் எம்ஜிஆர். ஆர்ஆர் பிக்சர்ஸ் டிஆர் ராமண்ணாவுக்கு முதல் வண்ணப்படம் பறக்கும் பாவை, அதிலும் கதாநாயகன் எம்ஜிஆர். தேவர் ஃபிலிம்ஸ் நிறுவனம் முதல் வண்ணப்படம் நல்ல நேரம், அதிலும் நாயகன் எம்ஜிஆர். ஏவிஎம் நிறுவனத்தினுடைய முதல் வண்ணப்படம் அன்பேவா, நாயகன் எம்ஜிஆர். சக்கரபாணி நாகிரெட்டி விஜயவாகினி கம்பைன்ஸ் அவர்களுக்கு முதல் வண்ணப்படம் எங்கு வீட்டு பிள்ளை, நாயகன் எம்ஜிஆர். ஆக எந்த நிறுவனமாகிலும் தென்னிந்தியாவில் முதல் வண்ணப்படத்தை உருவாக்கினால் அதற்கு நாயகன் எம்ஜிஆர். அந்த வகையில் ஜெமினி நிறுவனத்திற்கு முதல் கலர் படம் ஒளிவிளக்கு, நாயகன் எம்ஜிஆர். இந்த ஒளிவிளக்கு படத்தினுடைய தனிச்சிறப்புகளைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த ஒளிவிளக்கு ஜெமினியினுடைய முதல் கலர் படம், எம்ஜிஆருக்கு 100வது படம். அதாவது, ஒரு நடிகனுக்கு முதல் படம் முக்கியம், 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம், 125, 150, 175, 200. ஒரு நடிகனுக்கு ஒரு நடிகைக்கு ஒவ்வொரு படமும் முக்கியம் என்றால் கூட இந்த முக்கிய எண் வரிசையில் வரக்கூடிய படங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், அதிலும் 100வது படத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். தேர்ந்தெடுத்து நடிப்பார்கள்.
அந்த வகையில் எம்ஜிஆருக்கு 100வது படம் ஒளிவிளக்கு ஜெமினி. ஜெமினி எஸ் வாசன் தயாரித்த படம். எம்ஜிஆரினுடைய முதல் படம் சதி லீலாவதி. அதற்கு கதாசிரியர் இந்த ஜெமினி தயாரிப்பாளர் எஸ் வாசன் அவர்கள். எம்ஜிஆரின் முதல் படம் சதி லீலாவதிக்கு இந்த எஸ் வாசன் தான் கதாசிரியர். எம்ஜிஆரின் 100வது படம் இந்த எஸ் வாசன் தான் தயாரிப்பாளர். இவருக்கு இது முதல் கலர் படம். ஒளிவிளக்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதாவது எம்ஜிஆர் முதலமைச்சர் அரியணையில் ஏறும் வரை திரையுலகிலும் அவர்தான் முதலமைச்சர். சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரர், மாபெரும் வெற்றியின் நாயகன். அரசியலுக்குள் செல்லும் வரை திரையுலகத்தின் முடிசூடா மன்னன். இவருக்கு 100வது படம் ஒளிவிளக்கு. இந்த ஒளிவிளக்கு படத்தை கேள்விப்பட்ட உடனேயே இதனுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் உங்களுக்கு தெரியும். எது? எம்ஜிஆர் தீயோடு போராடி பலரை காப்பாற்றி இவர் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதாக காட்சி. இப்போது இவரால் ஆதரிக்கப்பட்ட, குடும்பத்திலிருந்து தனித்து விடப்பட்ட இளம் விதவை சவுகார் ஜானகி இந்த எம்ஜிஆருக்கு ஆறுதல் தருவதாக, இறைவனை வேண்டுவதாக, அந்த முருகப்பெருமானை வேண்டி பாடுவதாக, ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். சுசீலாவின் பாடல், எம்எஸ்வியினுடைய இசை. இந்த பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். அமெரிக்காவில் எம்ஜிஆர் புரூக்ளின் மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்த அந்த காட்சியும், ஒளிவிளக்கில் எம்ஜிஆர் உயிருக்காக போராடி கொண்டு நடித்து கொண்டிருக்கிற இந்த காட்சியும் கிட்டத்தட்ட ஒன்றுதானே. இந்த 2 காலகட்டங்களிலும் ஜாதி சமய மத பேதம் வேற்றுமை பார்க்காமல் நாடெங்கிலும் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் எம்ஜிஆர் பிழைத்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களே. இதே காட்சி அமைப்பு தானே இந்த பாடல். சவுகார் ஜானகி பாடுவது, உள்ளமது உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை விண்ணுலகம் வாவென்றால் இந்த மண்ணுலகம் என்ன ஆகும், அதனால் இவருக்கு உயிரை கொடு முருகா என்று பாடக்கூடிய பாடல். இந்த பாடல் எந்த அளவிற்கு தெய்வாதீனமாக சக்தியை கொடுத்து எம்ஜிஆரை புரூக்ளின் மருத்துவமனையிலிருந்து மீண்டும் உயிரோடு தமிழகத்திற்கு மீண்டும் முதலமைச்சராக வரவைத்தது என்ற இந்த சிறப்பம்சம் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் இன்னும் ஒரு அற்புத சிறப்பம்சம், தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தானா என்கின்ற இந்த பாடல். இந்த பாடல் என்ன சிறப்பம்சம்னா, எம்ஜிஆர் மது குடித்து விட்டு வருபவராக, ஏற்கனவே எம்ஜிஆர் எத்தனை படங்கள் நடித்தாலும் எம்ஜிஆருக்கு புகை பிடிப்பது பிடிக்காது, மது குடிப்பது பிடிக்காது. படங்களிலும் அப்படி நடிக்க மாட்டார், இயற்கை வாழ்விலும் அது கிடையாது. ஆக எம்ஜிஆர் சில பல படங்களில் மது குடித்தது போல் நடித்திருக்கிறார். இப்போ பணத்தோட்டத்தில் எவ்வாது மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு என்று மது குடிக்காமல் குடித்தவர் போல் நடித்திருப்பார். அதே மாதிரி சங்கே முழங்கு படத்தில் சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார் என்று குடித்தது போல் நடித்திருப்பார். இப்படி நானாயிட்டால் நான் உயர உயர போகிறேன் நீயும் வா என்று குடித்தது போல் நடித்திருப்பார். இந்த குடித்தது போல் நடித்ததெல்லாம் எதிரிகளை வீழ்த்த, தனக்கு சதி விரித்த சதிகாரர்களை சதிப்படுத்த. ஆனால் ஒளிவிளக்கில் ஒரு மாதல் என்னவென்றால், இந்த பாடலில் எம்ஜிஆர் குடித்தது போல் நடித்திருக்க மாட்டார், குடித்து விட்டே வந்திருப்பார். அதற்கு காரணம், இதற்கு முந்தைய காட்சி வில்லன்கள் சதி செய்து எம்ஜிஆருக்கு அது மதுவென்று தெரியாமல் ஊற்றி கொடுத்து எம்ஜிஆரை அவர்கள் குடிக்க வைத்து விடுவார்கள். ஆக இந்த பாடலில் இந்த நாயகன் எம்ஜிஆர் குடித்தது போல் நடிக்காமல் குடித்ததாகவே நடித்திருப்பார். ஆனாலும் என்னதான் வில்லன்கள் சதி செய்து எம்ஜிஆருக்கு அது மது என்று தெரியாமலேயே ஊற்றி கொடுத்து எம்ஜிஆரை குடிக்க வைத்திருந்தாலும், குடித்தது போல் நடிக்காமல் குடித்ததாகவே நடித்திருந்தாலும், இப்படிப்பட்ட காட்சியிலும் எம்ஜிஆர் நடிக்க சம்மதிக்க மாட்டார். ஆனால் கதையின் சூழல் அப்படி. அதற்கு என்ன செய்தார் பாருங்கள். ஒளிவிளக்கு படத்தில் நடித்த நாயகன் எம்ஜிஆருக்கு வில்லன்கள் சதி செய்து குடிக்க வைத்து விட்டார்கள். அவர் வந்து விட்டார்.
இப்போது இந்த எம்ஜிஆருடைய மனச்சாட்சி 4ஆக பிரிந்து 4 மனச்சாட்சிகள், குடித்துவிட்டு வந்த ஒரு எம்ஜிஆர், ஆக ஒரே ஃப்ரேமில் 5 எம்ஜிஆர். குடித்துவிட்டு வந்த நாயகன் எம்ஜிஆரை அவரது மனச்சாட்சி எம்ஜிஆர் 4 மனச்சாட்சிகள் திருத்துவதாக பாருங்க. அப்பவும் எம்ஜிஆர் விடமாட்டார். ஏன்னா இளைஞர்கள் கெட்டு போய்விடக்கூடாது, அடுத்த தலைமுறையினர் வாழ்க்கையில் இப்படி கெட்டு போய்விடக்கூடாது. ஆக 4 மனச்சாட்சி கொண்ட எம்ஜிஆர்கள் ஒரு குடித்துவிட்ட எம்ஜிஆரை திருத்துவதாக கவிஞர் வாலியின் பாடல், டி.எம். சௌந்தரராஜனுடைய குரலில், எம்எஸ்வியினுடைய இசையில். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம். அந்த படத்தில் இந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணியிருக்கிற விதமும், அந்த 4 மனச்சாட்சி எம்ஜிஆர்கள் கலர்ஃபுல்லாக வர்றதும், இந்த ஒரு எம்ஜிஆர் குடித்து விட்டு புரள்வதும், இந்த எம்ஜிஆரை இந்த 4 எம்ஜிஆர்கள் திருத்துவதுமாய் அந்த பாடலை ட்ரிக் ஷாட்டில் அவ்வளோ அற்புதமாக எடுத்தாங்க. அப்போமெல்லாம் இந்த க்ரீன் மேட் ப்ளூ மேட் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. அப்போமெல்லாம் கேமராவில் முன்னாடி மாஸ்க் பாக்ஸ் வச்சு மாஸ்க் பிரித்து, இல்லைன்னா லைட்டிங் மாஸ்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். அப்படி 4 மனச்சாட்சி எம்ஜிஆர்கள், ஒரு நாயகன் எம்ஜிஆர், இந்த 5 பேரும் ஒரே ஃப்ரேமில் வரணும்னு சொன்னால் இந்த 5 எம்ஜிஆரும் ஒவ்வொரு முறையும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு கெட்டப் மாற்றிட்டு வரணும், லைட்டிங் சிஸ்டத்தை மாற்றணும், அந்த பிளாக் மாஸ்கை மாற்றணும். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், விடிய விடிய உழைக்கணும். இதில் நடிக்கக்கூடிய அந்த கேரக்டரில் அந்த மாஸ்க் ஆர்டிஸ்ட்டு எம்ஜிஆர் ரொம்ப ஒத்துழைப்பு தரணும், அவருக்கு ரொம்ப பொறுமை வேணும், இந்த தொழில் மீது ஒரு அக்கறை வேணும். இவ்வளவு இருந்தால்தான் இரவு பகல் பாராமல் உண்ணாமல் உறங்காமல், இவ்வளவு இருந்தால்தான் இரவு பகல் பாராமல் உண்ணாமல் உறங்காமல் நடித்து தர முடியும். உடம்பு களைப்பாயிடக்கூடாது, டயர்டாயிடக்கூடாது, ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது முகம் வாடி போயிடக்கூடாது. இதையெல்லாம் புரிஞ்சு எம்ஜிஆர் நடித்து தரணும். இதற்கு பல நாள்கள் இரவு பகல் பாராமல் இதுக்கு எம்ஜிஆர் ஒத்துழைப்பு கொடுத்தார். படத்தை எடுத்துட்டாங்க. இந்த படத்தை டப்பிங் சவுண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி ரஷ் போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த 4-1-5 எம்ஜிஆர் ஒரே ஃப்ரேமில் தெரியக்கூடியது தவறு இல்லாமல் வந்திருக்கா, பிசுறு இல்லாமல் வந்திருக்கா, லுக்குகள்லாம் அடி வாங்காமல் வந்திருக்கா, எல்லாம் சரியாக இருக்கா என்று போட்டு பார்ப்பது ரஷ் பார்ப்பார்கள். இந்த ரஷ் பார்த்த பிறகு தான் திருப்பி எடிட்டிங் போய் டப்பிங் பண்ணி ரீ ரெக்கார்டிங் பண்ணி மிக்சிங் பண்ணி அது அப்புறம் ரஷ் பார்க்குறதுனா இதுதான். கேமராவில் எடுத்ததை உடனே கழுவி பார்ப்பதுக்கு பேர் தான் ரஷ். இப்போ எடுத்து முடித்து எம்ஜிஆரை ரஷ் பார்க்க கூப்பிடுறாங்க. ஏன்னா இப்போவே ரஷ் பார்த்தா தான் இதில் எதுவும் தப்பு இருந்தால் நாளைக்கு திருத்த முடியும். ஆனால் எம்ஜிஆர் பல இரவுகள் அப்படி இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால எம்ஜிஆர் ரொம்ப டயர்டாயிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாம் போட்டு பாருங்கள், நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் உடனே வரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பாருங்க, எஸ்எஸ் வாசன், ஜெமினி எஸ்எஸ் வாசன் தயாரிப்பு. இதற்கு தயாரிப்பு மேற்பார்வை பார்க்கிறவர் யார் தெரியுமா? எஸ்எஸ் வாசனுடைய மகன் பாலசுப்ரமணியன். இந்த பாலசுப்ரமணியனை எல்லாரும் எம்டி எம்டின்னு தானே கூப்பிடுவாங்க. என்ன, அவர் தானே எம்டி, ஆனந்த விகடனுடைய ஆசிரியர். அவர் பொறுப்பில் தான் இப்போ ரஷ்ஷை போட்டு பார்க்குறாங்க. ரஷ்ஷை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாலசுப்ரமணியன் சொல்கிறாரு, எப்பா எல்லாம் நல்லா வந்திருக்குப்பா, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே பாலசுப்ரமணியன் தோளில் ஒரு கை வந்து விழுகிறது. திரும்பி பார்க்கிறார், அங்கே எம்ஜிஆர் நிற்கிறார். எம்ஜிஆர் அப்படியெல்லாம் வீட்டுக்கு போகலை. என்னங்க நீங்கள் இன்னும் போகல, எங்கே தான் இருக்கீங்களான்னு. நான் போகிறதா சொன்னேன், இருந்தாலும் எனக்கு ஒருவேளை சரியாக வரலைன்னா திருப்பி நீங்கள் ஆள் விட்டு நான் வந்து ரொம்ப இதாகிப்போம், பார்த்துட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணேன். உங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேக் சீட்டில் தனியாக உட்காந்துருந்தேன். நானும் பார்த்தேன், நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் டயர்டில் போகிறதாக சொன்னவர் போகவே இல்லை என்றால் தொழிலில் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்பு, தீராத ஈடுபாடு வைத்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ளத்தான் இந்த தகவல். ஆக டயர்டு இருக்குன்னு சொன்னார், ஆனாலும் மனசு இடம் கொடுக்கலை.
என்னை எல்லாரும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உடனே மிஸ்டேக்னா இப்போமே திருத்திடலாம் என்ற எண்ணம் உள்ளுக்குள் உதைக்க உந்த இவர் போவதாக சொல்லிவிட்டு போகாமல் அப்படியே தேட்டருக்குள்ளே இவங்க எல்லாரும் முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த தேட்டருடைய பின் சீட்டில் யாருக்கும் தெரியாமல், ஏன்னா எம்ஜிஆர் இருக்கான்னு தெரிஞ்சால் இது வேற இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பு. அதனால் எம்ஜிஆர் தான் இருப்பதை அறிவிக்காமல் அவரும் பார்த்துவிட்டு பாலசுப்ரமணியத்திடம் அவரே அப்படி தோள் மீது கை போட்டு நான் இங்கு தான் இருக்கிறேன், நன்றாகத்தான் வந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த மனோபாவம், அந்த ஒத்துழைப்பு, அந்த தொழிலின் மீது கொண்ட பக்தி எம்ஜிஆர் தான் என்பதை புரிந்து கொள்ள இந்த தகவல் ஏதுவாக இருக்கிறது அல்லவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி யாதவன்.